ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல். இது அருணாச்சல் பிரதேசில் உள்ள இட்டா நகரில் உள்ள ஸ்டேட் மியூசியமு. இந்த மியூசியமில் இங்கே வாழ்ந்த பாரம்பரியமாக வாழ்ந்த மக்களுடைய தொழில் முறைகள் மற்றும் அவங்க வாழ்க்கை முறைகள் மற்றும் அவங்க உணவு முறைகள், அவங்களுடைய உடைகள், இது பற்றியதான பழங்கால தகவல்கள்லாம் ஒரு சாண்ட் மாடல் மாதிரி உள்ளே பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது அருணாச்சல் பிரதேசத்தினுடைய மேப்பு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பல ஜாதிகளாக பல வகுப்புகளாக பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு பிரிவினருடைய பேர், அவங்க செய்யும் தொழில், அவங்களுடைய உடைகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அது மாதிரியாக அப்படியே செஞ்சு அவங்க தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. இது அங்கே பல பிரிவினர்கள் தனித்தனியாக அணியக்கூடிய அந்த ஹேட்டு, பாரம்பரிய உடைகள், இது எல்லாம் அவங்களோட அவங்க செய்கிற தொழில்கள், அவங்க யூஸ் பண்ண சின்ன சின்ன பொருட்கள், இதெல்லாம் வேட்டையாடக்கூடிய பெரிய ஆயுதங்கள். இவங்க அதில் இந்த பன்னிகள்லாம் வளர்க்குறாங்க. மிக பிரதானமானது அவங்க பன்னி வளர்க்குறது. இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ண அந்த பித்தளை மற்றும் வெண்கல தட்டுகள்லாம் இருக்குது பாருங்கள். இது எல்லாம் அவங்க பொண்ணுங்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது சீர்வரிசையாக அதிகமாக இந்த மாதிரி பாத்திரங்கள், பண்டங்கள்லாம் அவங்க கொடுக்குறது வழக்கம். அவங்க அணியக்கூடிய அணிகலன்கள் எல்லாம், அவங்க வணக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் சின்ன சின்னதாக பண்ணி வச்சுருக்குறாங்க. நெசவு தொழில் உணவு தானியங்கள்லாம், வில் அம்புலாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கவட்டைகள் இங்கே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஹிந்தியில் குலேல்னு சொல்லுவாங்க, பௌ. விவசாயம், அங்கே பெருசாக கோதுமை வராது, அரிசியும் வராது. சிறு சிறு தானியங்கள், இது மாதிரி சில பழங்கள், பலாப்பழம்லாம் அதிகமாக வருவாங்க. மிக அதிகமாக மூங்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. மூங்கிலை வச்சே எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க தங்குறதுக்குரிய இடம், அவங்க யூஸ் பண்ண பாத்திரங்கள், சின்ன சின்ன ஆயுதங்கள். இது இந்த மியூசியமோட மாடல். சின்னதாக அப்படியே மாடலாக பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.